திரு விஜய் அவர்கள் 727 மது கடைகளை மூடுறதுக்கு ஒரு அறிவிக்கை விட்டிருந்தார். 2 வாரத்தில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடிப்படையில் மதுரவாயல் தொகுதியில் உட்பட்ட 23 மதுபான கடைகள் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு 4 கடைகள் வந்து ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்கள், கோயில்கள் பக்கத்தில் 500 மீட்டருக்குள்ளே இருக்கிறதுனால அந்த 4 மது கடைகளையும் மூடணும் என்று அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்களிடம் ஒரு மனு கொடுத்திருக்கோம். உடனடியாக அதை ஆய்வு செய்து மூடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக அவர் சொல்லியிருக்காரு. ஒரு காப்பியை நம்மளோட டாஸ்மாக் எம்டி கிட்டையும் கொடுத்திருக்கோம். அவங்களும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 4 டாஸ்மாக் கடைகளுமே கோயில்கள், ஸ்கூல் பிளஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. பல பிரச்சனைகளுக்கு வந்து உண்டாக்குது. பெண்கள் அந்த வகையில போறாங்க, குழந்தைகள் நிறைய பேர் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த வழியில தான் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல பெண்கள் வந்து அது வீடுகளும் பக்கத்தில் இருக்கு. ரொம்ப நைட்டான பிரச்சனையா இருக்கு. 10 மணி 8 மணி 10 மணிக்குள்ள நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. அதனால சேஃப்டி கருதி நாங்க வந்து அந்த கடைகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்மளே அங்க ஒரு 23 கடைகளும் போய் எந்தெந்த கடைகள் ப்ரையாரிட்டியா நம்ம மூடணும்ன்ற ஒரு ஆய்வு எடுத்து இந்த சப்மிட் பண்ணிருக்கோம் இந்த ரிப்போர்ட்டை. இது வரைக்கும் 3 தடவை அதிகாரி சந்திச்சு பேசியிருக்கோம். ஏடி, ஏஇ 2 பேர் சந்திச்சு பேசியிருக்கேன். நேற்று கூட பேசினேன். அதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு இருக்கோம். சில வயர்கள்லாம் பழுதடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த வெப்பத்தினால சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கூடிய விரைவில் அமைச்சரிடமும் சந்திச்சு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மின் கட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து போகாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதாங்க, அதுக்கு தான் ஆய்வு மேற்கொண்டு இருக்கோம். நீங்க தினசோறும் ஈவன் ஒரு மிட் நைட் போனா கூட அங்க ஏடி, ஏஇ 2 பேருமே அங்க பிரசன்டா இருக்காங்க. எங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸ் இருந்து எம்எல்ஏ ஆஃபீஸ் போறாங்க. எம்எல்ஏ டைரக்டா நானே போய் ஆய்வு செஞ்சேன். நேற்று நைட் ஃபுல்லா அங்க இபி ஆஃபீஸ்ல நான் இருந்து என்னென்ன நேற்று வந்து மின்வெட்டு எதுவுமே நடக்கல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத மாதிரி அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.